டிசம்பர் 28 வனாந்திரத்தில் துதி. துதியின் பலியை இடைவிடாது ஏறெடுப்போம். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் நான் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றின பொழுது நான் வட ஆப்பிரிக்காவின் வனாந்திரங்களிலே பணியமர்த்தப்பட்டேன். வனாந்திரத்தின் சூழ்நிலைகளை குறித்து ஒரு குறைபாடு என்னவென்றால், அவைகள் முறுமுறுப்பையும் குறை கூறுதலையும் ஊக்குவிக்கும். இது இஸ்ரவேல் மக்களுக்கு பல முறை நிகழ்ந்தது. அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தயையின்மையும் கொண்டு வந்தது. நானும் வனாந்திரம், உணவு மற்றும் தூசிக்கும் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களால் சோர்வடைந்த போது முறுமுறுக்க ஆரம்பித்தேன். இதை நான் செய்தபோது தேவனுடைய பிரசன்னம் மற்றும் ஆசீர்வாதத்தின் உணர்வை இழந்தேன். நான் ஒரு நாளை விசேஷித்துக் கொண்டு அன்று உபவாசித்து தேவனிடம் அவர் ஏன் தமது பிரசன்னத்தை என்னை விட்டு விலக்கி கொண்டார் என்று கேட்க தீர்மானித்தேன். தேவனே, நீர் ஏன் என் அருகில் இல்லை? வனாந்திரத்தில் நான் ஏன் இந்த சலிப்பூட்டும் சோர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் என கேட்டேன். மாலைக்குள் தேவன் எனக்கு பதில் கொடுத்து விட்டார். எனக்கு ஏன் நீ நன்றி சொல்லவில்லை? ஏன் என்னை துதிக்கவில்லை என்று மிக தெளிவாக தேவன் பேசினார். தேவன் சொன்னதை நான் தியானித்த போது நான் நன்றியற்றவனாக மாறினதினால் அவருடைய பிரசன்னத்தின் உணர்வை நான் இழந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். ஏற்ற காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இதற்கொத்த அநேக பகுதிகளுக்கென நடத்தினார். அவற்றில் ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். மறுபடியும் இங்கே கூறப்பட்டிருக்கும் பிரகாரம் நாம் எப்போதும் சந்தோஷமாயிராமல், இடைவிடாமல் ஜெபம் பண்ணாமல், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்தால் நாம் பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிறோம் என்பதே அர்த்தமாகிறது. துதித்து நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நாம் முறுமுறுத்து குறை கூறினால் நான் என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறேன். நம்முடைய உள்ளங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய உதடுகளாலும் இடைவிடாமல் துதியின் பலியை ஏறெடுக்க வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துவதன் மூலம் நாம் நம்முடைய துதியின் சத்தத்தை எழுப்ப வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு துதி செலுத்துகிறேன். நான் ஆவியை அவித்து போடாமல் எப்போதும் சந்தோஷமாயிருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் என அறிக்கை செய்கிறேன். நான் தொடர்ந்து துதியின் பலியை ஏறெடுப்பேன். ஆமென்.